ஹலோ வியூவர்ஸ், இது திரைச்சாரல். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் சொன்னால், தளபதிக்கு போட்டியாக வந்த குணா வெற்றி பெற்றதா அப்படிங்கிற விவரத்தை இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். 1991 நவம்பர் 5ஆம் தேதி 2 மெகா ஸ்டார் படங்கள் தீபாவளி அன்று திரைக்கு வந்தன. அந்த 2 படங்களில் ஒன்று தளபதி, 2 குணா. அந்த காலத்தில் கமலும் ரஜினியும் மார்க்கெட்டில் ஒன்றுக்கொன்று போட்டி போட்டுக்கொண்டு வெற்றி படங்களை கொடுத்தார்கள். இப்பொழுது இந்த 2 படங்களில் எந்த படம் வசூலில் சாதனை படைத்தது என்று பார்ப்போம். முதலில் தளபதி. 1991 மணிரத்னத்தின் இயக்கத்தில் வெளிவந்த படம் தளபதி. பயங்கரமான விளம்பரத்துடன் வெளிவந்த படம். எங்கு பார்த்தாலும் தளபதி பேச்சுதான். அப்போது ரஜினி மிக அசுர வளர்ச்சியுடன் வளர்ந்து வந்தார். அவர் நடித்த பல படங்கள் 100 நாட்கள் ஓடின. ரஜினி, மம்முட்டி, அரவிந்த்சாமி, சோபனா மற்றும் படம் நடித்த படம் தளபதி. இசை இளையராஜா. சூப்பர் ஹிட் பாடல்கள் நிறைந்த படம். அடி ராக்கம்மா கையத்தட்டு என்ற பாடலுக்கு அந்த நேரம் ரொம்பவும் கிராமம் முழுவதும் பாப்புலராகி பிரசித்தி பெற்ற பாடலாக அமைந்தது. தளபதி படம் நினைத்தது போல் நன்றாகவே ஓடியது. அரவிந்த்சாமிக்கு இதுதான் முதல் படம். மம்முட்டியும் ரஜினியும் நண்பர்கள், சூப்பராக நடித்திருப்பார்கள். பாடல்களும் நன்றாக வந்தது. கதையும் பரவாயில்லை. நல்ல வெற்றி படம்தான். இருந்தாலும் இடையிடையே கொஞ்சம் போரடித்தபடியால் நல்ல விளம்பரத்துடன் வந்த இந்த படம் இன்னும் நன்றாக ஓடியிருக்க வேண்டும். 130 நாட்கள் வரை ஓடியது. அடுத்து குணா. இந்த படமும் 1991 தீபாவளி அன்று தளபதிக்கு போட்டியாக வந்தது. மிகுந்த எதிர்பார்ப்புடன் வந்த படம். சந்தான பாரதி இயக்கிய படம். கமல், ரோஷினி, ரேகா மற்றும் பலர் நடித்த படம். குணா மிகவும் எதிர்பார்த்தபடி ஓடவில்லை என்றுதான் சொல்ல வேண்டும். காரணம், இந்த படத்தில் திரைக்கதை சரியில்லை என்றுதான் சொல்ல வேண்டும். படம் பார்ப்பதற்கு நிறைய பேருக்கு அந்த நேரத்தில் புரியவில்லை. இடைவேளை வரை குழப்பம். இடைவேளைக்கு பிறகு பரவாயில்லை. பாடல்கள் ஓரளவு சுமார் ரகம்தான் என்று சொல்ல வேண்டும். இந்த படத்தில் இடம்பெற்ற கண்மணி அன்போடு காதலன் நான் எழுதும் கடிதம்தான் என்று கமல் பாடும் பாடல் வெளியில் கேட்பதற்கு நன்றாக இருந்தாலும் படத்தில் காட்சியோடு பார்க்கும் பொழுது கொஞ்சம் அருமையாகத்தான் இருந்தது. குணா படம் வசூலும் சுமார்தான். எதிர்பார்த்த அளவு ஓடவில்லை. தளபதி, குணா படங்களை ஒப்பிடும் பொழுது தளபதி தான் வசூலில் சாதனை செய்து நன்றாக ஓடியது. தளபதியும் ஓரளவு நல்ல படம்தான். ஆனாலும் 100% எதிர்பார்த்தபடி தளபதி ஓடியதா என்றால் சொல்ல முடியாது. நல்ல வசூலும் வந்தது. ஆனால் குணா வசூலில் சுமார்தான். நினைத்தபடி வெற்றியடையவில்லை. சில குறிப்பிட்ட காட்சிகள் குணா படத்தில் மிகவும் சிறப்பாக இருக்கும். சரி, இந்த கண்டனத்துடன் முடிகிறது. அடுத்து ஒரு நல்ல கண்டனத்தை சந்திக்கிறேன். நன்றி.